ஈவைக்கு பார்த்துட்டு இருக்கோம். இன் 30 லிட்டர் ஆஃப் மிக்சர் ஆஃப் ஆசிட் த ரேஷியோ ஆஃப் ஆசிட் அண்ட் வாட்டர் இஸ் 2:3 கிவன் அப்படி எழுதிக்கலாமா? டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் 30 லிட்டர் ஓகேவா? ஓகே. அதில் ஆசிட்டு வாட்டர் இருக்குது. என்ன ரேஷியோன்னு கொடுத்துட்டாங்க 2:3. அப்போ நம்ம அதை எப்படி எழுதுவோம்? 2x 3xன்னு எழுதுவோமா? ஓகே 2x 3xன்னு எழுதுவோம். ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மிக்சரில் வந்துட்டு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணாங்கன்னா அது 2:5 மாறிடுதான். அப்போனா எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா உங்களை கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ பாருங்கள், முதல்ல இந்த 2x 3xோட வேல்யூ நம்ம இதுலேருந்து ஃபைன் பண்ண முடியும். ஏன்னா இது ஆசிட் 2x வாட்டர் 3x ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு மொத்தம் 30 லிட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 2x + 3x 5x வந்து நம்மளுக்கு 13 தெரியும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன நம்மளுக்கு? 30/5 தட் இஸ் 6. இப்போது எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? 2 × 6 இது 3 × 6. அப்போ இது 12 இது 18 ஆயிரும். ஓகேவா? இப்போது வாட்டர் வந்து இந்த 2 மிக்சரில் வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும்? இது ஃபஸ்ட்டு 12 அப்படியே இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள் 2:3 2:5 தான். ஆசிட்டில் எந்த சேஞ்சும் இல்லை, வாட்டர் மட்டும் தான் ஆட் பண்ணுறாங்க. அப்போ கீழே மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஆனால் அதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 2:5 தட் இஸ் அது வந்து 2/5. ஓகேவா? இப்படி எழுதுவோமா? இப்போ நம்ம இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 × 5 60. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18 × 2 36 + 2x. ஓகேவா? இப்போ 2xோட வேல்யூ என்ன? இந்த சைடு வந்துச்சுன்னா 24ன்னு வருமா? அப்போ எக்ஸ் என்ன? 12. இப்போ 12 லிட்டர் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் என்ன? 12 லிட்டர். ஓகே.